Class 12th Accountancy Chapter 4 Illustration 7. From the following information, calculate the value of goodwill based on 3 years purchase of super profit. நமக்கு இங்க சூப்பர் இது இருக்கு நம்ம பார்த்தது ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்லையா இது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நமக்கு 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சூப்பர் ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்னு தெரியும் இல்லையா? டோட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி எத்தனை இயர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணணும். ஆனால் அந்த சம்மில் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு இப்போ நார்மல் ப்ராஃபிட் தான் தேவை. நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தோம்னா கேபிட்டல் எம்ப்ளாயி இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாயி 2 lakh, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் நம்ம 2 lakhs into 15/100. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30,000 வரும். 30,000 தான் நார்மல் ப்ராஃபிட். இப்போ நார்மல் ப்ராஃபிட் தெரிஞ்சோன்னா என்ன பண்ணணும்? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் இருக்கு, நார்மல் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணால் நமக்கு 12,000. சூப்பர் ப்ராஃபிட் தெரிஞ்சிடுச்சுன்னா குட்வில் கண்டுபிடிச்சிக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 12,000 into 3 நமக்கு குட்வில் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து illustration 8. Calculate the value of goodwill at 5 years purchase of super profit from the following information. இதுல நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா நமக்கு என்னது? குட்வில்க்கு சூப்பர் ப்ராஃபிட் வச்சு குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் நமக்கு 5 yearsன்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணி அந்த இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கணும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாயி இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாயும் இருக்கு, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இருக்கு. இப்போ 1,20,000 into 20/100 நமக்கு 24,000. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க நமக்கு லாஸ்ட் சம்ல டைரக்டா கொடுத்துருந்தாங்க, இங்க கொடுக்கல. நமக்கு இந்த 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணி அந்த 5 டிவைட் பண்ணா 34,800. அடிஷனலா பார்த்தோம்னா ஒரு பார்ட்னருக்கு நம்ம ரெமுனரேஷன் பே பண்ணிருக்கோம் 2,800. ஸோ அந்த ரெமுனரேஷனை என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்னா அதை லெஸ் பண்ணிட்டு கிடைக்கிறதா நமக்கு ஆக்சுவல் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ அதை லெஸ் பண்ணிட்டா 32,000. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே நம்ம ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அப்படியே ரிவர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, ஆவரேஜும் நார்மலையும் லெஸ் பண்ணணும். அடுத்து சூப்பர் ப்ராஃபிட் தெரிஞ்சிடும், அதை வச்சு குட்வில் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் illustration 9. From the following information, compute the value of goodwill as per annuity method. இது நமக்கு annuity methodல இந்த சம் பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா கேபிட்டல் எம்ப்ளாயி, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அடுத்தது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் annuityன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ annuity மெத்தட்ல குட்விலோட ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் annuity. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸுக்கு பதிலா வேல்யூ ஆஃப் annuityன்னு போட போறோம். அதுதான் நமக்கு இந்த annuity மெத்தடோட ஃபார்முலா. ஸோ நமக்கு வேல்யூ ஆஃப் annuity இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 2.4868ன்னு சொல்லிட்டு சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணுவோம். நார்மல் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலாவும் தெரியும், கேபிட்டல் எம்ப்ளாயி இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அடுத்தது ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணி அந்த இயர்ஸால டிவைட் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸால டிவைட் பண்ணா 15,000. அடுத்து நார்மல் ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய் 50,000 into 10/100 நமக்கு 5,000. சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு 15யும் நம்ம கண்டுபிடிச்ச 15,000 5,000 லெஸ் பண்ணா 10,000. அப்போ ஃபைனலா நம்ம குட்விலுக்கு என்ன பண்ணுவோம்? 10,000 into 2.4868. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணா 24,868. அடுத்த illustration 10. From the following information, compute the value of goodwill by capitalizing super profit. இதுல வந்து கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ அதோட கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா ஃபார்முலா பாருங்க. குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. இதுல நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10ன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இது சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணுவோம்.
நார்மல் ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் எம்ப்ளாயி இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது 10/100 கால்குலேட் பண்ண நமக்கு 40,000. ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியும் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸால டிவைட் பண்ணுவோம். 3 years ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணி 3 year நம்ம டிவைட் பண்ணா 62,000. ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சுன்னா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜையும் நார்மலையும் லெஸ் பண்ணி 22,000. லாஸ்டா நம்ம குட்வில் கண்டுபிடிக்க 22,000 டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு 10 into 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 2,20,000 ஆன்சர் கிடைக்குது. இருக்கிறதுலே நமக்கு 12th ரொம்ப ஈஸி சாப்டர் பார்த்தோம்னா இந்த 4th சாப்டர் தான். அடுத்து illustration 11. From the following information find out the value of goodwill by capitalizing method. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்காம கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிசினஸ் டிவைடட் பை மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாயின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிசினஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10 into 100. ஸோ இது கால்குலேட் பண்ண நமக்கு டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிசினஸ் தெரிஞ்சிருச்சு. குட்வில் கண்டுபிடிக்க இந்த டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிசினஸ்ல இருந்து கேபிட்டல் எம்ப்ளாயி 4,50,000 லெஸ் பண்ணா 1,50,000. ஸோ ஈஸி சாப்டர் இதுதான் நமக்கு. இதுல என்ன பார்த்தோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தோம், சூப்பர் ப்ராஃபிட் பார்த்தோம், வெயிட்டட் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்தோம், அடுத்தது வந்து கேபிட்டலைஸ் சூப்பர் ப்ராஃபிட், அப்புறம் கேபிட்டலைசேஷன் மெத்தட் பார்த்தோம்.